அன்பார்ந்தவர்களே, ஆசிரியர்கள் பிறரை உருவாக்குபவர்கள். இந்த உலகத்தில் மாமேதைகளை உருவாக்குகின்றவர்கள் ஆசிரியர்கள். உருவாக்குகின்ற இடத்தில் இருப்பவர்கள் தலைமுறைக்கும் போற்றப்படுவார்கள். இந்தியா சுதந்திரம் அடைய இருந்த காலகட்டம் அது. சுதந்திர போராட்டத்திற்காக பெரிதும் உழைத்தார் பால கங்காதர திலகர். அவரை ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் பேட்டி காண வந்திருந்தனர். அவர்கள் அவரிடம், ஐயா, இந்தியா சுதந்திரம் பெற இருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஜனாதிபதியாக இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டனர். திலகர் ஆரம்பத்தில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். ஆசிரிய தொழிலை விட்டுவிட்டுத்தான் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர். அவர் அந்த பத்திரிகையாளர்களிடம், நான் ஏன் நாட்டின் பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ பதவியேற்க வேண்டும்? நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர். இந்த பதவிகளில் நான் அமர்ந்தால் நான் ஒருவன் மட்டுமே அதில் இருக்க முடியும். ஆனால் நான் பழையபடி மீண்டுமாக ஆசிரியராக பணியாற்றினால் இந்த நாட்டிற்கு பல பிரதமர்களை, பல ஜனாதிபதிகளை, இந்த நாட்டை உலக அரங்கில் முன்னேற செய்யும் பல ஆயிரக்கணக்கான மாமேதைகளை உருவாக்க முடியுமே. ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் உறங்கி கிடக்கும் இத்தனை மனிதர்களை அவர்களே இனம் காணச் செய்து அவர்களை உருவாக்குவதை விட பிரதமர் பதவியோ ஜனாதிபதி பதவியோ எனக்கு பெரிதாக தெரியவில்லை. எனவே நான் எனது பழைய பணியான ஆசிரிய பணிக்கே திரும்புவேன், அதையே விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். ஆம், உருவாக்குகின்ற இடத்தில் இருப்பவர்களே தலைமுறைக்கும் போற்றப்படுவார்கள். பால கங்காதர திலகர் இன்றும் போற்றப்படுகிற மாமனிதராக நம்முடைய நெஞ்சங்களிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார்.